Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலில் இருந்து இன்னைக்கு வந்து பினியாட்டா மோல்ட் சாக்லேட் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் இந்த டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த பினியாட்டா மோல்ட்ல சாக்லேட் வந்து ரெடி பண்றேன் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ சாக்லேட்டை நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் ஒரு பவுலில் நான் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். வச்சுட்டு நான் துருவி வச்சுருக்கிறேன் இந்த சாக்லேட்டை இதில் நான் டபுள் பாயிலிங் பண்ணிக்கிறேன். டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்கு கண்ணாடி பவுல் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஹீட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கணும். எனக்கு வந்து இது மைக்ரோ ஓவன் சேஃப், அதனால் நான் இது வந்து எனக்கு ஹீட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இந்த பவுல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கரண்டி ஸ்பூன் எதுவும் போட வேண்டாம். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் சாக்லேட் தானாக மெல்ட் ஆகி வரட்டும். இப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் நமக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது சாக்லேட் வந்து நம்ம நிறைய டெக்கரேட் விஷயங்கள் இது மூலயமா நம்மளால் செஞ்சுக்க முடியும். இதை டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. நம்ம அடியில் வச்சுருக்கிற அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகி கொதிச்சு வர அது மூலயமா தான் நமக்கு சாக்லேட் மெல்ட் ஆகுது. அடுப்பில் தான் மெல்ட் பண்ணணும்னு கிடையாது. ஓவனில் ஒரு 20 செகண்ட் நம்ம சாக்லேட்டை இந்த பவுலில் மட்டும் வச்சா போதும். அப்படி வைக்கும்போது ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை சாக்லேட்டை 10 செகண்ட் ஆனோடனே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 10 செகண்ட் வைக்கணும். இது வந்து மைக்ரோ ஓவனில் வைக்கிறதுக்கு மட்டும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் ஏதாவது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தான் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே மீதம் இருக்கிறதும் நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இறக்குனதுலேருந்து நான் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் அடியில் தண்ணியை ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக துடைச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுல் நல்ல ட்ரையான பவுலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாக்லேட்டை மேலே வந்து இதில் போடணும். துளி கூட தண்ணியே படக்கூடாது. இப்போ இந்த பதத்தில் இருக்குது. இதை நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கிறேன். இப்போ சாக்லேட் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். இது வந்து பினியாட்டா மோல்டு. இந்த மோல்டு வந்து நமக்கு கடைகளில் கிடைக்குது, பேக்கரி ஷாப்லலாம் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மோல்டு மூலயமா நம்ம சாக்லேட்டை டிமோல்டு பண்ணும்போது இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி அழகாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மோல்டு யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லா பர்ஃபெக்டான நமக்கு பினியாட்டா கேக்கும் கிடைச்சிடும். இப்போ நான் இந்த சாக்லேட்டை இதில் நான் கோட் பண்ணிக்கிறேன். மேலே ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் விடலாம், ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இதை நான் 2 லேயராக கொடுக்கணும். நமக்கு டிமோல்டு பண்ணுறதுக்கும் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் தான் நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எல்லா இடத்துலையும் நல்லா சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் இப்போ இந்த மோல்டை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு அலுமினியம் பேப்பர் போட்டு இந்த மோல்டை நான் கவர் பண்ணிக்கிறேன். எதுக்காக மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன்னா, நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது ஐஸ் கிறிஸ்டல் வந்து அந்த சாக்லேட் உள்ளார இறங்கிடக்கூடாது. இப்படி கவர் பண்ணிட்டோம்னா இது மேலே மட்டும்தான் நமக்கு ஐஸ் கிறிஸ்டல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் நான் செகண்ட் கோட்டிங் இது மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது மேலே செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் இதை நான் அதே அலுமினியம் ஃபாயில் கவர் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப ஹெவியாக எடுக்கக்கூடாது. இது வந்து சிலிக்கான் மோல்டு அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும். வாவ், செமையாக வந்துருச்சு. பினியாட்டா கேக்குக்கு இந்த சாக்லேட் மோல்ட் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிலிக்கான் மோல்டால் மட்டும்தான் ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. சில்வர் பவுலில் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு செட்டாக கரெக்டாக வரலை. பினியாட்டாக்கு இன்னொரு அடியில் இதே மாதிரியான ஒரு பவுல் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ண சாக்லேட்டில் கொஞ்சமாக நான் மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சுருக்கேன். பாட்டமில் நான் ஒரு பீஸ் வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சமாக இந்த டார்க் சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணதை இதில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா இன்னொரு சாக்லேட்டை நம்ம மேலே ஒன்றோட ஒன்று ஒட்டி வைக்கிறதுக்கு. இதுக்கு நான் உள்ளார டெக்கரேட் பண்ணுறதுக்கு கப் கேக்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் உள்ளார வச்சுக்கிறேன். கப் கேக் தான் வைக்கணும்னு இல்லை, நமக்கு பிடித்தமான கேக் எது வேணாலும் நம்ம உள்ளார வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் கப் கேக் செஞ்சு வச்சுருந்தேன், அதையும் நான் இதோட டெக்கரேட் பண்ண வச்சுக்கிறேன். கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னோட பசங்க தான் ஓட பாப்பா இருடா இப்போ எடுறேன். இப்போ எடுத்து அப்படியே கேமராவில் காணும். ஏதாவது ரியாக்ஷன் சொல்லுடா. சூப்பராக வந்திருக்கு சாக்லேட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.